அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 38 தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து பர்பிள் கோஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு புலாவு. ஸோ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் சோம்பு, பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கல்பாசி, மராட்டி மொக்கு. இது நல்ல ஃப்ளேவர் வரணும். வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன். அது நல்லா வணங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகணும். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோஸ் இது மட்டும்தான். ஸோ இது நல்லா நம்ம வணங்கணும். தண்ணியெலாம் நம்ம ரொம்ப சேர்த்துணுன்னு கிடையாது. நான் தண்ணி ஊற்றாமல் தான் வணக்கி விட போகிறேன். ஆனால் பக்கத்தில் இருந்து நல்லா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அது நல்லா வந்து சுருங்கணும். சுருங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற அரிசி சேர்த்திக்கலாம். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். நம்ம தண்ணி மசாலாலாம் சேர்த்தணும் அப்படின்னா அதோட கலர் வந்து போயிடும். இப்போ நல்லா வந்து கிளறியாச்சு. கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இன்னொரு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிரில் வந்து கேரட் வந்து ஒரு கேரட் ஃபுல்லாக திருவி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் உப்பு சேர்த்திக்கலாம். அப்படியே வைக்காமல் தாளித்து கொட்டணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து இதில் கொட்டியிருக்கேன். இன்னொரு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து இது தான். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொய்யாப்பழம், அதை வந்து கட் பண்ணி மேலே பெப்பர் போட்டிருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து இது தான். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.